பிரியத்திற்குரிய டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ராம் பேசுகிறேன். என்னுடைய பறந்து போ திரைப்படம் வர ஜூலை 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. நாலு, 5, 6 வெள்ளி, சனி, ஞாயிறு படம் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா, அனுப்புனீங்கன்னா, அந்த கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் டூரிங் டாக்கீஸில் 7, 8களில் அந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன். நன்றி. ஜூலை 4 முதல் உலகமெங்கும் ஜியோ ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான். எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். Chai with Chitra. அண்ட் இஸ் வெரி ஒரு பிரிட்டிஷ்காரர் மாதிரி அவர் கரெக்டாக டீ குடிப்பார், அவரே சாண்ட்விச் பண்ணி கொடுப்பாரு. அதில் ஒன்று இருக்குது, அவரை தொப்பி இல்லாமல் நம்ம எப்போ பார்க்குறோமோ அப்போ வந்து வி வென்ட் க்ளோஸ் டு ஹிம். ஸோ எல்லாரும் கேட்டே இருப்பாங்க, நீங்கள் பார்த்துட்டீங்களான்னா ஒவ்வொருத்தர் பார்த்ததுக்கு ஒரு காலம் இருக்குது. அதாவது ஒருத்தர் ஒரு எவ்வளோ காலம் அவரோட பழகி இல்லை எவ்வளோ வேகமாக அதை கழட்டுறாரு அப்படிங்கிறத உங்களை எவ்வளோ வேகமாக அவருக்கு பிடிக்குதுன்னு இருக்குல்ல. எனக்கு ஒரு 3வது வாரத்தில் நான் அந்த தரிசனத்தை பார்த்துட்டேன் அவர் வீட்டில். காம்ராம் அப்படின்னா எனக்கு ஒரு செகண்ட். ஸோ லைக் ஈ லவ் மீ லைக் எனி திங் சார். ஈ பிளஸ்ட் மீ. கட்டளை தமிழ் லைக் அதெல்லாம் ஒரு பெஸ்ட் மூமெண்ட் லைஃப் சொல்லுவாங்களே. இப்போ கட்டளை தமிழ் கதையை போய் அவர்கிட்ட சொன்னேன் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. எக்ஸ்ட்ரானரி. ஒன்றே தான் சொன்னார், நீ இது வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட். நான் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து லஜாவில் ஒரு 15 நாள் சார். அது ஒரு கணக்காதில் வெற்றி சண்டை போட்டு போயிட்டேன் அப்படி. அதனால் அவருக்கு பதிலாக நீ வான்னு சொல்லி 2 நாள். அதுக்கப்புறம் நான் வெற்றியை கூட்டு வந்து பேட்ச் 2-3 நாள் வெற்றியை கொண்டு வந்து பேட்ச் பண்ணிட்டேன். வெற்றிக்கு பயங்கர கடுப்பு என்னென்னா, அந்த 3 நாளில் ஒரு 3 சீனை ஒரு சீனாக நான் மாற்றி அவர் எடுக்க வச்சிட்டேன். வெற்றி வந்து கேட்க, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்க, நீங்கள் ராமசூப் சொன்னால் மட்டும் கேட்பீங்களான்னு சொல்லி. ஸோ லைக் ரொம்ப நானும் அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். பட் அந்த சண்டையிலேருந்து அவர் சரி பண்ணிடுவார். அதிகபட்சம் 1 வாரம் அவரே ஃபோன் பண்ணிடுவார், இல்லை நம்ம இருக்க ரூமுக்கு வண்டி அனுப்பிவிடுவார், இல்லை அவரே வந்துடுவார். இப்படி அவர் வந்து அந்த ஒருத்தர் கூட பழகிட்டாருன்னா சார், அவரால் அந்த பழக்கத்தையோ அந்த உறவையோ அவரால் ஐ கான் கம் அவுட் ஆஃப் இட். ஹீ வில் பல நண்பர்களோடு இது நேர்ந்திருக்கு அவருக்கு. ஹீ won't let you go out of him சார். ஹீ won't, பிகாஸ் ஒருத்தர் அவர் விரும்பிட்டார்னா அவர் வந்து அவர் சொல்ல இருக்கிறதே கொஞ்சம் நாள், பழகிறதே கொஞ்சம் நம்பர், அதுக்கிட்டே நம்ம வந்து அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அண்ட் ஹீ நெவர் அவ்வளோ வேகமாக எமோஷனலாக ஓப்பன் அப் ஆகவே மாட்டார். கடைசியாக நிறைய ஓப்பன் அப் ஆனார். எனக்கு ரொம்ப ஆசைன்னா தலைமுறைகளுக்கு நேஷனல் அவார்டு, தங்கமீன்களுக்கு நேஷனல் அவார்டு. பட் அவர் அவார்டு வாங்குறப்ப சங்கியும் பேரன் தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவர் நேஷனல் அவார்டு வாங்குறப்ப நம்மளும் போய் வாங்கணும்னு. அது ஒரு மிஸ் ஆச்சு என்னுடைய இதில். பட் அவர் தான் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தார். கட்டளை தமிழப்போ நான் போய் சொன்னேன், எனக்கு மாதிரி பதட்டமாக இருக்குது, ஒன்றுமே கவலைப்படாத, தமிழ்நாட்டில் யாருக்குமே டைரக்ஷன் தெரியாது, அதனால் நீ எடுக்கிற டைரக்ஷனு சத்தமாக சொல்லு, கட் அப்படின்னு சத்தமாக சொல்லு, நம்பிடுவாங்க. ஒரு செகண்ட் கூட உனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட உனக்குள்ளே வச்சுக்கோ, அதை வெளியில் சொல்லாத. அப்புறம் நெவர் டிஸ்கஸ் எனிதிங் ஆன் த ஸ்பாட். யூ ஜஸ்ட் சே வாட் யூ வாண்ட். அது நல்லா வருதா வரலைன்னா வரலைங்கிற நீ ஒரு 3 நாள் உனக்கு அவரை சொல்ல, உன்னோட நீ கதை சொல்கிற விதத்தில் அநேகமாக 1 நாள் ஷூட்டிங் முடியிருப்போம் உனக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்னாரு. எனக்கு வந்து 2 நாளில் எனக்கு புரிஞ்சிச்சு, வந்துருச்சு. அண்ட் ஒவ்வொரு நாள் 3 நாள் பிரேக்னா போயிடுவேன் சார். இது நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னா he gives me confidence. நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோமா இல்லையா. அவர் சொல்லுவார், செட்டில் 2 விதமாக இருக்கணும். யூ ஷுட் பி சைலண்ட். எல்லாரும் நீ உன் குரல் எப்போ கேட்கணுங்கிறதுக்கு அவங்க அமைதியாக இருக்கணும். இது ஒரு அதுதான் பாலுமேந்திர. அது ஒரு ஸ்டைல். இல்லை உன் குரல் மட்டும்தான் கேட்டே இருக்கணும். இது ஒரு ஸ்டைல். உனக்கு எது வருதோ அந்த ஸ்டைலில் எடுத்துக்கோ. பி ப்ரூட்டல். உன் ஷார்ட் அதுக்காக யாரையும் ஹர்ட் பண்ணாது. ஆனால் உன் ஷார்ட் கிடைக்கிறதுக்கு அது பண்ண. அப்புறம் ஃபஸ்ட் ஃபிலிமில் ஒரு டைரக்டர் வந்து எல்லாருமே அவனை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க பல விதங்களில். உண்மைதான்.
அதை வந்து நீ பெருசு எடுத்துக்கவே எடுத்துக்காது. அவங்க எல்லாருமே they will come back to you. அது இட்ஸ் பிகாஸ் ஒரு முதல் பட இயக்குனர்னு வர்றப்ப எல்லாருக்குமே சினிமாவில் ஒரு சேர் மேலே ஆசை இருக்கும். அது டைரக்டர் சேர். அதனால் கொஞ்சம் நீ இது பண்ணீங்கன்னா இந்த ஷார்ட் இப்படி வைக்கலாம் எல்லாம் சொல்ல தான் செய்வாங்க. ஸோ அது வந்து சம்டைம்ஸ் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பட் பி டெமோக்ராட்டிக். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ. அது வேணுமா வேணாமா நீ முடிவு பண்ணு. அண்ட் டோன்ட் ஜட்ஜ் வாட் அதர் சேஸ். உன்னை பற்றி மற்றவங்க செட்டில் என்ன பேசுகிறாங்கிறத பற்றி நீ உன் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்காத. இந்த வில் பவர் தான் சார் ஃபஸ்ட் ஃபிலிமில் கட்டுறது தமிழை கொண்டு போகிறதுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த படம் பார்த்துட்டு ஒரு பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டார். இன்னும் த டாப் 5 ஃபிலிம்ஸ் ஐவ் எவர் சீன் இன் ஏஷியா அப்படின்ட்டு யுவன் சங்கர் ராஜாவை பார்க்க வந்துட்டார். வந்து கலசாவில் வந்து யுவன் இருந்தார். அப்படி ஒரு நாள் காலையில் வந்துட்டு யுவன் இந்த படம் வந்து இது வந்து வேறு மாதிரி ஒரு படம், இதை வந்து நீ ரொம்ப சிரத்தையோடு செய்யணும். இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டாண்ட் ஃபார் எவர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. இதில் நீ பண்ணியிருக்கக்கூடிய படம் போகிற பாட்டு மியூசிக் எல்லாம் இட்ஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபார் எவர். அதை மட்டும் மறந்துடாத. இது வந்து என்னோட படம் எப்படி நான் விரும்பணும் அப்படி இந்த படத்தை விரும்புகிறேன் அப்படின்னு 1/2 மணி நேரம் யுவனுக்கு வந்து படத்தினுடைய லேயர்ஸ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மியூசிக் எப்படி இருக்கணும். அவர் மியூசிக் வந்து ஒரு ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் அவருடைய அஸ்டனுடைய படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு அந்த மியூசிக் டைரக்டரை பார்த்து ராஜா சாரை பார்த்துனா கூட ஓகே. யுவன் வந்து இப்போ ஸோ அவருடைய சின்ன பையன் அவர்கிட்ட வந்து அவர் ரொம்ப மரியாதையா ஒரு ரெக்வெஸ்டா அப்படி கேட்டது வந்து திங்க் ஒரு அப்பா ஒரு பையனை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கறது கேட்பாங்க. சார் நல்ல பையன் தான் சார், நல்ல அந்த மாதிரி கேட்டார். ஸோ இதுதான் சார், இவ்வளோதான். இந்த மனிதர்கள் தான். முதல் நாள் படப்பிடிப்பில் எல்லாரும் உங்களை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னார்ல பாலுமகேந்திரா. அது நிகழ்ந்ததா நிஜமாக உங்களுக்கும்? விதவிதமாக நடக்கும் சார். அந்த சோதனைகள் கடைசி நாள் வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். லைக் அது முதல் படத்தில் நம்ம முதல் படம் வந்து என்ன சார், உங்களுடைய கிட்டத்தட்ட முதல் படமும் முதல் காதலும் ஒரே மாதிரி. அது கொடுக்கக்கூடிய த்ரில்லும் வேறு மாதிரி. நம்மளுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்போம் முதல் படத்தில். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா. லைக் வி கான் அதை எதுக்காகவும் நம்ம தவற விட்டுற முடியாது. நான் என்ன சொல்கிறேன், அந்த படத்தில் வணிக ரீதியான வெற்றி அது ஒரு பக்கம்னாலும் ஒரு டைரக்டராக நம்மளுக்கு டைரக்ஷன் தெரியுதா தெரியலையா அன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு ஃபிலிம் மேக்கிங்கிறது ஃபிலிம் நினச்சதை படமாக எடுக்கிறது அப்புறம் அன்றைக்கி பயங்கர கஷ்டம் இல்லை சார். ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் ஒரு கம்பெனி கிடச்சி ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சி 2006 ஒரு படம் பண்ணி ஃபஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இட்ஸ் அப்போ தான் கொஞ்சம் மாறுது. நான் வெற்றி வெங்கட் பிரபு நாங்கள் 3 பேரும் 2007 தான் வரும். 2006 பேட்ச் நாங்களாம். ஸோ ஒரு மாதிரி ஸோ கட்டுரை தமிழ் வாஸ் லைக் ஒரு குரில்லா வார்ஃபேர் மாதிரி தான் எல்லா நாட்டிலும் எல்லாத்தோடையும். பட் இப்போவுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹடல்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட் ஃபிலிம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சார், இட்ஸ் பிகம் மேத்தமேட்டிக். அந்த த்ரில் குறைஞ்சிட்டே வரப்போ தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஜேனரை மாற்றுறோம். இந்த படத்தை அப்படி எடுத்தோம், இந்த படத்தை இப்படி எடுப்போம், செஞ்சதை திரும்ப செய்ய வேணாம், திரும்ப ஹேண்டில் ஷாட் வேணாம், திரும்ப இந்த லென்சிங் வேணாம், இந்த பிச்சில் டயலாக் வேணாம், அடுத்த படத்துக்கு இப்படி. இப்போ 2 படம் முடிஞ்சோன்னா 3வது உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் தீர்ந்துகிட்டே இருக்குது இல்லையா. உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா அறிவு 2 படத்தில் தீர்ந்துருது. அப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை அன்லேர்ன் பண்ணி புதுசாக கற்றுக்க தான் சினிமா சுவாரஸ்யமாக இருக்குது. அப்போ எப்படி எல்லா படத்தையும் என்ஜாய் பண்ணுறதுனா ஒவ்வொரு படமும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய முந்தைய படத்துலேருந்து மாறுபட்டு இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபிலிம் மேக்கரால் செட்டில் அதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஃபிலிம் கட்டுறது தமிழ் எப்போ எழுதினீங்க? கட்டுறது தமிழ் 2005 சார். மராட்டி எம்ஏன்னு எழுதினேன் சார். அதை பாம்பேயில் எடுக்கிறதுக்கான இதுதான். அப்போது ராஜ்குமார் சந்தோஷ் சார் தான் டைலாக் எழுதுறது இருந்துச்சு. பட் அது மவுண்ட் ஆகுது ரொம்ப டைம் ஆச்சு. அந்த இதுக்கெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறது வந்து நம்ம சாரோட பண்ணலான்னு சொல்லி அப்புறம் அது நடக்காதப்போ திரும்ப ஒரு வேற ஒரு கதை பண்ணுவோன்னு பண்ணி அதுக்கப்புறம் 2006 அது அப்படியே தொடங்கி 2005 வாக்கில் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்முடைய முதல் படம் அமையணும் அப்படின்னு எப்படி தீர்மானிச்சிங்க? தெரியல சார். அதான் நான் சொல்ல நம்ம இன்றைக்கி வரைக்குமே ஆக்சுவலாக அதில் வேறு என்ன வேணாலும் பண்ணது ஈஸியாக போகிறதுக்கு வழிகள் இருந்துச்சு. சில பேர் வந்து வேணுன்னே இருக்கிறதுலே கஷ்டமான வழியை தேர்ந்தெடுப்பாங்க. டூ வே டு ரீச் த இயல்பாக நடந்தது. அது இயல்பு இல்லை சார். என்னோட இயல்பே அதான் நினைக்கிறேன். நீங்கள் இப்படி போங்கன்னு சொன்னால் இந்த ரோடு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் மூச்சு வாங்க மழை இல்லைன்னா இந்த ரோட்டில் படிக்கட்டே கிடையாது, இதில் போனால் நம்மளுக்கு படிக்கட்டு இல்லாத ஏறி பார்க்கலாமான்னு ஒருத்தருக்கு தோணும்ல. ஒரு 2 மனம் இருக்கும். படிக்கட்டு இருக்கக்கூடிய மலையில் ஏறி போகிறதுங்கிறது ஒரு மனம், படிக்கட்டு இல்லாத மலையில் ஏறி பார்க்குறது இன்னொரு மனம். என்னோட மனம் வந்து படிக்கட்டு இல்லாத மலைகள் மீது ஏறி பார்க்குற குணம் உள்ள ஒருத்தங்கனால நான் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து அதை இதுதான் என்னோட எல்லா படங்களையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப திட்டமிட்டுன்னு நடக்கலை, அவ்வளோ பெருசாலாம் தெரியாது சார். நம்ம இந்த படம் எப்படி என்னென்னு அவ்வளோ பெரிய சினிமா அறிவு, இதோட மார்க்கெட் எனக்கு இந்த சைடு எதுவுமே தெரியாது. அதாவது சினிமாவோட மார்க்கெட்டோ டிஸ்ட்ரிபியூட்டரோ தேட்டரோ. ஏன்னா ஒரு ரெகுலர் சினிமாக்காரர் மாதிரி நான் வரல. ஒரு படத்தில் வேலை பார்த்து ஒரு 4 படம் வேலை பார்த்து அவங்க பிஸ்னஸ் என்ன நடக்குதுன்னு பழகி ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட பழகி ஒரு டப்பிங் தேட்டருக்கு போய் அப்படிலாம் எனக்கு கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் முதல் படத்தில் தான் நான் பார்க்குறேன். இல்லை, ஒரு கமர்ஷியல் படம் ஒரு கலைப்படம் இப்படி 2 இருக்குது சினிமாவில்ன்றதை அப்போ நீங்கள் உணர்ந்துருந்தீங்களா? இல்லை சார், இப்படி சொல்லலாம்.
எப்படி சொல்லனா மிடில் சினிமான்னு ஒன்று உணர்ந்திருந்தேன். கமர்ஷியல், மிடில், ஆட்டோஸ். நம்மளால் ஆட்டோஸ் வந்து எனக்கு வந்து பார்க்க பிடிக்கும், பட் அது எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு அவ்வளோ விரும்பல. மெயின் ஸ்ட்ரீம் பிடிக்கும், ஒரு ஹியூமர் காமெடி அது விஷயங்களும் பிடிக்கும். ஆனால் முதல் படத்தில் நம்ம மிடில் சினிமா பண்ணுவோம்னு முடிவு பண்ணேன். மெயின் இப்போ உதிரி பூக்கள், மூன்றாம் பிறை, இப்போ அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா தான். ஆனால் அது ஒரு மிடில் சினிமா, ஒரு ரெகுலர் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுடைய ஒரு வேறுபட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய மிடில் சினிமா. ஸோ எனக்கு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா எடுக்கணும்னு ஆசை. ஆனால் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு நம்ம சினிமாவில் நமக்கு தெரிந்த கதை உலகத்தை மெயின் ஸ்ட்ரீமுக்கு எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற இதுக்குள்ளே தான் நம்மளுடைய முயற்சிகள் இருந்துச்சு. கட்டளை தமிழ் பண்ணுறப்ப அதுதான் மைண்டில் இருந்தது. வந்து அது ஒரு நாட் ஃபுல் ஃப்ளெஜ்ட் மெயின் ஸ்ட்ரீம், பட் உள்ளுக்குள்ளே ஒரு கட் ஃபீல் இருந்துச்சு. திஸ் மூவி வில் ஸ்டாண்ட் ஃபார் எவர் அப்படிங்கிற கன்விக்ஷன் வந்து கன்விக்ஷன் இல்லாமல் சார் நம்மளால் ஒரு படத்துக்குள்ளே போகவே முடியாது. இப்போ எடுக்கக்கூடிய பறந்து போக வரைக்கும் இந்த படம் எடுக்கணும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த படத்தை இந்த ஜென்ரேஷன் பார்க்க போகிறாங்க. இப்போ எப்படி யோசிச்சுனா சார், கட்டளை தமிழ் இன்னும் எனக்கு சோறு போட்டுருக்கு. ஏன்னா இப்போ 18 வயசுலேயே எல்லாரும் ஒரு படத்தை பார்க்குறாங்க, அதில் கட்டளை தமிழ் ஒன்று. ஸோ நீங்கள் அது ஒரு ஜென்ரேஷன். அடுத்து தங்கமீன்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்டளை தமிழில் ஃபேமிலி ஆடியன்ஸ்ட்டை நான் போகல. இப்போ கட்டளை தமிழ் தங்கமீன்கள் வரப்போ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஒரு கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ்ட்டை பெண்கள்கிட்ட போகணும். ஏன்னா கட்டளை தமிழ் முழுக்க அது தவிர்த்துச்சு. கரெக்ட் அப்படின்னு தங்கமீன்கள் பண்ணுறேன். தரமணி வரப்போ திரும்ப என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு மாடர்ன் காதலர்கள் இவங்கள்ட்ட போகணுங்க. பேரன்பு வந்து நான் என்ன நினச்சேன்னா ஃபிலாசபிக்கலாக ஒரு யூனிவர்சலான ஒரு படம். 7 கடல் 7 மலை இன்னும் ரிலீஸ் ஆகும். முதல்ல வேற ஒரு ஜேர்னல் ட்ரை பண்ணிடுறேன். பறந்து போக பண்ணுறப்ப என்ன நினச்சேன்னா, என் மகன் வயது உள்ள குழந்தைகளும் அந்த குழந்தைகளோட பெற்றோர்ட்டையும் போயிட்டா, இப்போ ஒரு 12 வயசு பையனுக்கு இந்த படம் பிடிச்சினா அறிவுமாயிட்டானா அவன் அவன் 10 வருஷம் படம் பார்ப்பான். அந்த 10 வருஷத்துக்கு நம்ம வந்து போவோம். ஸோ இப்படி ஒரு இந்த சமூகத்தினுடைய எந்த ஏஜ் செக்ஷனோட நம்ம வந்து கனெக்ட் ஆக விரும்புகிறோம், யாரோட ரிலவெண்ட்டாக இருக்க நினைக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஒரு இயக்குனருடைய இது இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம சார் பாரதிராஜா சார் பாலன் படம் இருக்குது. இப்போ அப்போலாம் சமூகம் மாறவே மாறாது. ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து அப்படியே இருக்கும் இல்லையா, ஒரு டீகேட். இப்போ வந்து ஒரு 2 வருடங்களுக்கு ஒருக்க நீங்கள் நிறைய மாற்றங்களை சந்திக்கிறீங்க. கட்டுறது தமிழில் ஏன் பாலுமகேந்திராவை நீங்கள் அழைக்கலை? நான் மேகத்துக்கு கூப்பிட்டதுக்கான காரணம் ஒரு ஆண் பெண் உறவு பற்றியான படம். ஒரு கட்டுறது தமிழ் வெரி வாஸ்ட், வெரி வைல்டு, நிறைய ட்ராவல் பண்ணும், இது பண்ணும். மேகத்தில் ஒரு வசதி என்ன இருந்துச்சுன்னா சார், 2 செட்டு ஒரு இடம். ஸோ ஈஸி டு ஷூட். பட் கட்டுரை தமிழ் வாஸ் டஃப். டெரைன் ஏறணும், மலை ஏறணும், அண்ட் வயலன்ஸ் நிறையா மாதிரி. ஸோ எனக்கு அது வந்து லைக் அதில் பாலுமகேந்திரா சாரை வந்து வரும். அப்புறம் ஆனால் அப்போ கட்டுரை தமிழுக்கு அதுதான் சார் உண்மையாகவே லைக் ஆனால் கட்டுரை தமிழுக்கு அப்புறம் அவர் சொல்லிட்டே இருந்தார், ஐ வாண்ட் டு டூ அ மூவி வித் யூ இன்டர்வியூலேயே சொல்லிட்டார். இவன் எனக்கு கொடுக்கல படத்தை அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அதெல்லாம் தான் உங்களுடைய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அண்ட் அவர் இருக்க வரைக்கும் அவர்கிட்ட காட்டாமல் நம்ம ஒரு படத்தை கொண்டு வந்ததில்லை. அவர் எப்படி இருக்குன்னா சார், நம்ம ஒரு நல்ல ஷாட் எடுத்தோம்னா இது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு நீங்கள் நினைப்பீங்க. அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்ம சார்கிட்ட கொண்டு இதை காட்டினா இதுக்கு அவர் என்ன சொல்லுவார், மார்க் வாங்குறதுக்கு அவர் நம்ம இப்போ உலகம் சொல்கிறது ஒன்று வேறு. இப்போ அவர் வந்து தங்கமீன்கள் பார்த்து எல்லாம் ஓகேடா, அந்த 180 ஏன்டா தாண்டினேன் அப்படின்னு கேட்டார். அது அவர் 180 கிராமரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். நான் தங்கமீன்கள் குழந்தைங்களை வச்சு எடுத்தப்ப இந்த ஜன்னல் அந்த ஜன்னல் மாற்றி எடுத்தால் குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகிடுங்கிறதுக்காக நான் வந்து 180 பிரேக் பண்ணேன். அன்றைக்கெலாம் 180 பிரேக் பண்ணால் அது வந்து 2013 சாருக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போலாம் யாரும் 180 மதிக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பீரியட் இப்போ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட 180. ஆமாம். இப்போ சார் வந்து எங்கிட்ட கூப்பிட்டுட்டு, நீ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு இப்படி பண்ணலாமா 180 அப்படின்னு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம 180 பிரேக் பண்ணால் அதுக்கு ரூல்லாம் எழுதி, சார் இதெல்லாம் நான் பிரேக் பண்ணேன் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆனால் அந்த விமர்சனத்தை வெளியில் சொல்லவே மாட்டார். இப்போ உங்கள் படத்தை பாராட்டுறப்ப எல்லாத்தையும் சொல்லுவார். உங்கள் படத்தை விமர்சனம் பண்ணுறப்ப அதாவது நம்ம கூட இப்போ வெற்றிகிட்ட சொல்லலாம், யார்ட்டையும் அவங்கள்ட்டையும் சொல்ல மாட்டார். இப்போது வெற்றி படத்தை பற்றியான பாசிட்டிவிட்டி நல்ல விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். வெற்றி படத்தில் என்ன பிடிக்கலன்னா அது வெற்றிக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு அது ஒரு ரகசியம் மாதிரி மெயின்டைன் பண்ணுவார். அந்த பாத்திரத்துக்கு ஜீவா வந்து நியாயம் செய்வார்னு எப்படி நினச்சிங்க சார்? ராம்ஜி சார் இருக்கார் சார், கேமராமேன். அவர் வந்து ராம் படம் பண்ணியிருந்தார். எனக்கு ராம் படம் ரொம்ப பிடிக்கும், அமீரனோட படம். இப்போ அவர் வந்து எனக்கு கேட்டால் அவர் சொல்ல ரொம்ப நல்ல நடிகர். எனக்கு ஒரு அந்த வயதுலேயும் ஒருத்தர் தேவைப்பட்டார். ராம்லேயும் ஒரு தன்னுடைய திறமை நிரூபிச்சிட்டார் நடிகராக. அப்புறம் வந்து அவருக்கு ஒரு பேஷன் இருந்துச்சு சார் நிறைய. நான் போய் அவர் முதல்ல பொள்ளாச்சியில் தான் கதை சொன்னேன். நான் சூப்பராக இருக்கு, என்னால் நடிக்க முடியுமான்னு கேட்டார். ஸோ இப்படி ஒரு நடிகர் வந்து இவ்வளோ ஓப்பனப்பாக வெரி டெமோக்ராட்டிக். இப்போ நம்ம ப்ரோன்னு சொல்லிக்கிறோம்ல சார், அப்போ அதுக்கு பதிலாக அண்ணன் தான் இருக்குது. ப்ரோக்கு பதிலாக அவரும் என் அண்ணன் மாதிரி, நானும் ஒரு அண்ணன் இல்லையா. அண்ட் அவரோட வயசு அப்போ 19 20 நினைக்கிறேன் சார். அவர் குருவி தலையில் பணங்காய வச்ச மாதிரி தான் ஒரு. ஆனால் அது திறம்பட பண்ணார். அவரோட எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் முதல் படத்தில் பல கான்ஃப்ளிக்ட் வரும்ல ஒரு டைரக்டரோட முதல் படத்தில். ஆமாம். ஸ்க்ரீனில் அதில் 25 டேக் 26 டேக்னாலும் ஹி வில் ஸ்டாண்ட் வித் யூ. ஒரு ஷாட் நல்லா வரணும், ஒரு இது வரணும், அப்படி சலிச்சிக்கவே மாட்டார். மித்தவங்கள்ட்ட சலிச்சுக்கு வரா இருக்கும்,
எங்கிட்ட சர்ச்சிக்க மாட்டார். ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் சார். ஹியூமர் வரும், இது வரும், உண்மை. டைலாக் டெலிவரி ஆகட்டும், மாடுலேஷன் ஆகட்டும், ஸ்பான்டேனியஸ் ஒரு எமோஷனை புரிஞ்சுக்கிறது. அப்புறம் லேயர்ஸ் புரியும் சார், ஸ்கிரிப்டோட லேயர்ஸ் புரியும். ஹியூமரும் வரும், காதலிக்க வரும். இதுக்கு மேலே என்ன வேணும்? இல்லை சார், இஸ் அன் ஆக்டர் சார். ஹீ கேன் டூ மூவிஸ் வென்எவர் ஹீ வாண்ட். அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் தான் அவர். அவர் சில பேர் இருக்காங்க சார், அவங்க வந்து யூ காண்ட் ஒரு பாக்ஸ்குள்ளே அவங்கள அடைக்கவே முடியாது. அதில் ஜீவாவும் ஒருத்தர். திடீர்னு ஒரு நாள் சடனாக ஒரு பெரிய ஹிட் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அவர். ஏன்னா அவருக்கு வந்து நடிப்புங்கிறது இயல்பாகும். இப்போ இந்த 1983 வந்துச்சுல சார், நம்ம கிருஷ்ணமாச்சாரி சார், ஸ்ரீகாந்த் சார் ரோல் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. எனக்கு ரொம்ப அந்த படத்தில் ஒரு 4-5 தடவை பார்த்துட்டேன். 1983 வேர்ல்டு கப் அப்போ நம்ம டிவியில் பார்க்காதனாலே எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடித்த நடிப்பு வந்து நம்ம ஜீவா. அவ்வளோ அதை அசால்ட்டாக புல் பண்ணியிருப்பார். அதில் பயங்கர அவருக்கு என்னென்னா அங்கே போய் அவங்க முன்னாடி அதை நடிச்சு அவருக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்க. லைக் அதுதான் அவருக்குள்ள இருக்க ஆக்டரு. நார்த் இந்தியன்ஸ் அவங்க அந்த நடிகர்களுக்கு முன்னாடி ஐ வாண்ட் தட் வென் எவர் தே அப்ரிஷியேட் இ கெட்ஸ் அந்த அஞ்சலி. அதான் முதல் படம் கட்டுறது தமிழ். எங்கள் ஆஃபீஸ் வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு என்னமோ இந்த நடந்ததுன்னா நம்ம விகே சுந்தர் இருக்கார்ல, அவர் தான் அப்போ என்னோட எல்லா விகே சுந்தர் தான் ஆக்சுவலாக கட்டுறது தமிழில் டிசைன் பண்ணி என் கூட இருந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கான எல்லா பிஆர்ஓ விகே சுந்தர் சார். ஸோ அவர் கூப்பிட்டு வந்தார். அவங்க நடிக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு ஆடிஷன் பண்ணோம். தேர் வாஸ் அ கேர்ள் ஹூ வாஸ் ஸ்டில் இன் ஃபேர். அது எனக்கு இவங்க கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அப்படி நடிக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அந்த முதல் படத்தை நம்ம அந்த வாய்ப்பு கொடுத்தோங்கிற ஒரு காரணத்துக்காகவே நம்ம என்ன சொன்னாலும் இன்றைக்கி வரைக்கும் எப்படி பாலு மகேந்திரா சார் ஒன்று சொன்னால் நம்மளால் நோ சொல்ல முடியாது. நமக்கு வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும், உடனே பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ட் ஏதோ ஒரு விதத்தில் அதில் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு இந்த ஃபாதர் டாட்டர் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மாதிரி இடங்களில். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு பையனுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆகிட்டாங்க. அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் எங்கள் ஒய்ஃப் பேர் எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் ஈச் அதர். அண்ட் வென்எவர் நான் ஒரு இக்கட்டான தருணத்தில் இருக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்க வந்த ஒரு ஆனந்தி தான் அவங்க வந்து இப்போ தரமணி பண்ணோம். அதில் ஆண்ட்ரியா மேம் தான் ஹீரோயின். அப்போ வந்து அதில் ஆனால் ஜேஎஸ்கே சார் சொன்னால் ஒரு சின்ன கேரக்டருக்கான யாராவது ஒரு ஹீரோயின் நடித்தாங்கன்னா எனக்கு பிஸ்னஸ்க்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நான் சொன்னேன்னு சொல்லி நான் தான் வசந்தரவி ஹீரோவை போட சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ அவர் கேட்க நோ சொல்ல முடியாது. ஆனால் நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்னா அவங்கள்ட்ட மட்டும் தான் கேட்க முடியும். ஸோ இதில் என்ன சார் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 days வந்து நடிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் பேரன்பில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்துச்சு. இதையும் ஒரு ரெகுலர். ஆனால் எனக்கு என்னென்னா அந்த படம் வந்து ஒரு சோகமான படம். இது அதில் ஏதாவது ஒரு ஸ்டார் காஸ்ட் வேணும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே தெலுங்குலேயும் தெரியும், தமிழ்லையும் தெரிஞ்ச முகம்னா அவங்க தான். அதனாலன்னு சொல்லி அது ஒரு 8 நாள் நடிச்சு கொடுத்தாங்க. 7 கடல் 7 மலையில் யார் கதாநாயகின்னு ஏதாவது ஒன்று அனௌன்ஸ்மெண்ட்டில் போடணும் அப்படின்னு ஒரு சிக்கல் வந்துச்சு சுரேஷன். ஆனால் எல்லாம் ஹீரோயின் இல்லைன்னு சொல்கிறாங்க வெளியில். இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது சும்மாவாது நான் சொன்னேன் யார்ட்டையுமே என்ன பேசலை. ஏன்னா என்ன நான் ஒரு செகண்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆனந்தி இந்த அஞ்சலி இது மாதிரி நான் வந்து விளம்பரம் போட போகிறோம், உங்கள் பேர் நான் இன்றைக்கி போட்டுக்கிறேன், ஆனால் நீங்கள் தான் நடிப்பீங்களான்னு எனக்கு இன்னும் தெரியாது. ஒரு வேளை நடிக்கலைனாலும் ஒரு வேளை அந்த கேரக்டர் ரொம்ப நான் அப்படின்னு அதில் என்ன சார் போட்டுக்கோங்க. நாங்கள் அப்படி தான் 7 கடல் 7 மலையில் அவங்க கதாநாயகி ஆனாங்க. அண்ட் அப்புறம் பறந்து போல திரும்ப அதே தான் சார். கிரேஸ் ஆண்டனியை நான் மலையாளத்தில் வம்படியாக கொண்டு வரேன் இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பண்ணணும்னு சொல்லி. அப்போ டிஸ்னியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாட் ஸ்டாரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஒரு தேட்டருக்கு இந்த படத்தை அந்த இது எப்படின்னா வாழை இந்த படம் வந்து தேட்டர் தென் ஓடிடி அப்படி தான் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு இன்னும் வேல்யூ வேணும், ஆர்டிஸ்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா இதுலேயும் ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கதாபாத்திரத்தை. சின்ன கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ண. ஆனால் அது எப்படி கட்டுறது தமிழ் ஆனந்தி ஞாபகம்னா வணிகர் திரும்பவும் ஆனந்தி நான் தான் ப்ரொடியூசர் 5 நாட்கள் வாங்க வந்து வச்சு கொடுத்துட்டு போங்கன்னா அந்த அது சம்டைம்ஸ் இட் ஹேப்பன் சார். இந்த ஃபஸ்ட் ஃபிலிமில் நீங்கள் யாரோட ஒர்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட இப்போ இந்த வசந்த ரவி எப்போ கூப்பிட்டாலும் இப்போ நைட் வசந்த் எனக்கு உடனடியாக ஒரு பிரச்சனை அப்படின்னா வசந்த ரவி வந்துடுவார். நம்ம தரமணியில் அறிமுகப்படுத்தணுங்கிற அந்த ஒரு அந்த சினிமாவில் அது இருக்குன்னு நினைக்கிறேன் சார். யார் அறிமுகப்படுத்துகிறாங்களோ அறிமுகப்படுத்துவர்கள் மீது வந்து அந்த பிரியம் வந்து முதல் படத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் கடைசி வரைக்கும் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சிக்கல்னா நான் உடனே வசந்த் தான் ஃபோன் பண்ணேன். 1 மணி 2 மணி வசந்த் உடனடியாக போகணும் கொஞ்சம் வாங்க அப்படின்னா கூட வந்து கூப்பிட்டு போய் பேசுவார். அப்போது அதே மாதிரி அவருக்கு ஒரு பிரச்சனைனா அது 2 மணி நாள் 3 மணி நாள் பர்சனல் லைஃப் இவங்க நம்ம இந்த நம்மளுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சோன்னு தோன்ற மாதிரி இவங்களுக்குலாம் வந்து இந்த பேபிஸ் மாதிரி வந்துடுவாங்க. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆனந்தி வசந்த் ரவி அப்புறம் படத்தில் அது மாதிரி அறிமுகமான நிறைய குட்டி கேரக்டர்ஸுங்க. ஸோ அது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறைன்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட் ஃபிலிமில் யாரும் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த அசோசியேஷன். கட்டுறது தமிழ் படத்தை பார்த்தபோது நீங்கள் எழுதியிருந்த கதையை திரைக்கு சரியாக கடத்தியிருப்பதாக நினச்சிங்களா? எழுதியிருந்த கதையை திரைக்கு சரியாக கடத்தியிருக்கிறதா இப்படி சொல்லணும் ஒரு 60-70% சொல்லலாம் சார். ஆனால் அதுவே பெரிய போராட்டமாக தான் இருந்துச்சு.
முதல் படம் அப்படின்னு பற்றி ஆனால் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னா, மம்முட்டியோட நீங்கள் பணியாற்றிய போது காட்சியை பற்றியெல்லாம் மம்முட்டி விவாதிப்பாரா? அவர் ஸ்கிரிப்ட் கேட்டே இருந்தார் சார். நம்ம எழுதினா தானே கொடுக்கணும். பாலுமேந்திரா சார் பவுண்டட் வச்சிருக்காரு, பாரராஜா சார்ட்ட பவுண்டர்லாம் கிடையாது. அப்படி எழுதுகிற ஆட்கள். நான் பாலுமேந்திரா சார் கிட்ட இருந்தாலும் நான் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா தரமணி அப்போ நான் வந்து பத்மபிரியா வந்து என்னுடைய அந்த தங்கமீனில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து நல்ல இந்த சினிமா அந்த விஷயங்கள் அவங்க வந்து பேசுகிறப்ப என்கிட்ட ஒரு கதை இருக்குது, இதை வந்து மம்முக்கா நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சும்மா நான் வந்து இப்போ இவர் என்றைக்கோ ஒரு நாள் வேக் பேசிகிட்டு இருக்கப்ப, சார் இந்த மாதிரி ராம் சார்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கட்டுரை தமிழ் தங்கமீனில் பிடிச்ச பணங்கிறது இவருக்கு தெரியாது. அப்படியா வர சொல்லுங்கன்னா இம்மீடியட்டாக நான் போகிறேன். 3 நிமிஷம் சார். பிரியத்திற்குரிய டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ராம் பேசுகிறேன். என்னுடைய பறந்து போ திரைப்படம் வர ஜூலை 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. நாலு 5 6 வெள்ளி சனி ஞாயிறு படம் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா, அனுப்புனீங்கன்னா அந்த கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் டூரிங் டாக்கீஸில் 7-8களில் அந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.